கேபிட்டல் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்டாங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இங்க உயிரெழுத்துக்களுடன் சேர்த்துன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துனா வவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற வவல் மட்டும் தனியாக பிரிச்சிருங்க. ஏ ஐ ஏ மொத்தம் 3 வவல் இருக்கு. அப்ப 3 ஃபேக்டோரியல். அது மட்டும் இல்லாம இந்த வவலை தனியா ஒரு பார்ட்டாவும் எடுத்துக்கணும். இந்த வவலை தனியா ஒரு பார்ட்டாவும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கான்சனன்ட் பாருங்க, சி பி டி எல் மொத்தம் 4 கான்சனன்ட் இருக்கு. 4 பிளஸ் இந்த வவலை தனியா ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த 1 ஆட் பண்ணா 5 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த 5 ஃபேக்டோரியல் வகுத்தல். ஸோ இதுல ஏதாவது ஒரு லெட்டர் வந்த லெட்டர் ரிப்பீட்டடா வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த ஏ பாருங்க 2 டைம் வருது. அப்ப வகுத்தல் 2 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல்னா 5 ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 2 ஃபேக்டோரியல் 2 ரிவேர்ஸ்ல 1 வரைக்கும் 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 2 இன்ட்டு 1 இந்த 2 இன்ட்டு 1 அப்படியே கேன்சல் ஆயிரும். 3 இன்ட்டு 2 6 6 இன்ட்டு 5 20 23 60 சீக்வல் 6 இன்ட்டு 60 360. ஸோ அப்போ இந்த கேபிட்டல் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து மொத்தம் 360 வெவ்வேறு வழிகளில் எழுதலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஆக்ஷன் என்னும் வார்த்தைகளை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா IPPS PU எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.